வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். அலர் நீ அகிலம் நீ. அத்தியாயம் 16. ப்ளீஸ் ஆரியன், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இப்படியே வீட்டில் விட்ட கையோடு எப்படி வர முடியும்? இன்னும் ஒரு வாரம் அம்மா கூட இருந்துட்டு வரேன். அந்த சிறிய வீட்டின் முன்னால் காரின் அருகே நின்றபடி ஆரியனும் மகதியும் பேசிக் கொண்டிருந்தனர். நடப்பதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு பத்மாவதி இன்று காலையில்தான் டிஸ்சார்ஜ் ஆகி மருத்துவமனையிலிருந்து வீடு வந்து சேர்ந்திருந்தார். அவரது உடல்நிலையை பற்றி அறிந்திருந்த நர்ஸ் ஒருவரை கையோடு வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தான் ஆரியன். அவர் நன்றாக நடந்து பழகும் வரை உடனிருந்து அவரது தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக அந்த நர்ஸை ஏற்பாடு செய்திருந்தான். அவனுக்குத்தான் மகதி இல்லாமல் இருக்க முடியாதே. கையோடு அவளை அழைத்துச் செல்ல முயல அவளோ வரமாட்டேன் என முரண்டு பிடித்து கொண்டிருந்தாள். கூட இருந்து கவனிச்சுக்கத்தான் நர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். வீட்டு வேலைக்கும் ஆள் இருக்குது. ஆன்ட்டியை பற்றியோ சுகன்யாவை பற்றியோ நீ கவலைப்படவே வேண்டாம் மகதி. என்னை பற்றி மட்டும் கவலைப்படும். கராராய் பேசிக் கொண்டிருந்தவன் தன் நிலையிலிருந்து இறங்கி வருவதாக இல்லை. எனக்கும் அம்மா கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா ஆரியன்? நர்ஸ் கூட இருந்தாலும் பெத்த மகள் பக்கத்திலிருந்து கவனிச்சுக்கிற மாதிரி வருமா? அவள் விடாமல் வாதாட அவனுக்கு எரிச்சல் வந்தது. கிட்டத்தட்ட அவளை பிரிந்து 1 மாத காலமாகிறது. அவள் அருகில் இல்லாமல் அவனுக்கு சரியான உறக்கம் இல்லை. அவள் கையால் பரிமாறாமல் சரியான உணவு இல்லை. வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. கிட்டத்தட்ட பித்து பிடித்தவன் போலத்தான் சுற்றி கொண்டிருந்தான். இன்று டிஸ்சார்ஜ் எனவும் முதலில் சந்தோஷப்பட்டது ஆரியன்தான். மகதியை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடலாம். வேறு எதுவும் வேண்டாம். அமைதியாக அவள் மடியில் தலை சாய்த்து நிம்மதியாக உறங்கி எழ வேண்டும் என்றுதான் நினைத்தான். அவளோ அவனை பற்றிய எந்த நினைப்பும் இல்லாமல் முரண்டு பிடிக்க கோபம் வந்தது அவனுக்கு. என்ன, உன்னுடைய காரியம் முடிஞ்சுடனே என்னை கழட்டி விட பார்க்கிறியா? நமக்குள்ள டீல் இருக்குது, மறந்துடாதே. நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட அவளோ அதிர்ச்சியுடன் அவனையே பார்த்தாள். கிட்டத்தட்ட இருவருக்குள்ளும் மறந்து போன விஷயம் அது. பணத்துக்காகத்தான் அவள் வந்திருக்கிறாள், உடல் தேவைக்காகத்தான் அவளை உடன் வைத்திருக்கிறான் என்ற நிலையையெல்லாம் தாண்டி இருவரும் ஆத்மார்த்தமாக தங்களது தேடலை உணர்ந்திருந்த சமயத்தில் அவன் விட்ட இந்த வார்த்தைகள் அவளை கல்லாய் இறுகச் செய்தது. என்ன வார்த்தை பேசுகிறான்? கண்களில் கண்ணீர் மூண்டுவிட, உண்மைதானே, பணத்தேவைக்காகத்தானே அவனிடம் படுக்கையை பகிர்ந்து கொண்டாய். அவன் கூறுவது ஒன்றும் தவறில்லையே. மனசாட்சி கூவ அமைதியாய் காரில் ஏறி அமர்ந்தாள் மகதி. வார்த்தைகளை கொட்டிய பிறகுதான் அதன் தீவிரம் அவன் மண்டையில் உரைக்க குற்ற உணர்வுடன் நெற்றியில் அரைந்து கொண்டான். என்ன வார்த்தைடா பேசியிருக்க, இடியட்! மனம் அவனை திட்ட வேதனையில் சுருங்கிய அவள் முகமும் பளபளவென்று மின்னிய அந்த கண்ணீரும் அவனை உயிருடன் கொன்று போட்டது. அது என்னவோ தெரிவதில்லை. அவள் அழுதால் மட்டும் அவனால் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை. காரை சுற்றி கொண்டு அவள் பக்கம் வந்து குனிந்தவன், சாரி, ரியலி சாரி மகி. ஏதோ கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டேன். நீ என் கூட வர வேண்டாம். இங்கேயே உன் அம்மா கூடவே இரு. சாரிம்மா. அவசரமாக மன்னிப்பு வேண்ட அவளோ அவனை திரும்பி கூட பார்க்காமல் நேரெதிரே வெறித்து கொண்டிருந்தாள். கோபத்தில் சொன்னாலும் உண்மையைத்தானே சொன்னீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அதுதான் அம்மா கூட நர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் நான் திருப்பி தர வேண்டாமா? வாங்க போகலாம். வார்த்தைகள் அழுத்தமாக வந்தாலும் கண்களிலிருந்து சட்டென்று கண்ணீர் உருண்டு கன்னத்தில் வழிந்தது. ஐயோ ப்ளீஸ் டி, இப்படியெல்லாம் பேசாதே. அவனுக்கு இதயம் வலித்தது. ஏன், உண்மையைத்தானே பேசுகிறேன். இவ்வளவு அள்ளி கொடுத்து என் அம்மாவை குணமாக்கி இருக்கீங்க. இதுக்கெல்லாம் கைமாறு செய்ய வேண்டாமா? நீங்கள் தான் பக்கா பிஸ்னஸ் மேன் ஆச்சே. உரிய லாபம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற லாபத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறது தான் முறை. வாங்க வீட்டுக்கு போகலாம். பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவ்வளவு காலம் இருந்த மகதிக்கும் இப்பொழுது இப்படி பேசும் மகதிக்கும் வித்தியாசம் மலையளவு இருந்தது. அவளது ஒவ்வொரு வார்த்தைகளும் இதயத்தில் சென்று அறைய அவனுக்கோ வலி. அவன் பேசிய வார்த்தைகள்தான், ஆனால் அவள் வாயிலிருந்து வரும்போது 1000 மடங்கு வீரியமாய் அவனை வந்து தாக்கி நிலைக்குலிய வைக்கிறதே. வாயை மூடி, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற? உன் உடம்பை எதிர்பார்த்துதான் நான் இதையெல்லாம் செய்யறேனா? இந்த உடம்பு தான் எனக்கு வேணும்னா காசை அள்ளி வீசினா போதும். நான் கேட்டது வந்து என் காலடியில் விழும். உனக்காக, நல்லா கேட்டுக்கோ, உனக்காக மட்டும்தான் இதையெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன். கோபத்தில் பொரிந்தவனின் சுட்டுவிரல் நீண்டு அவளை சுட்டி காட்டியது. அவனது கோபத்தை இமைக்காமல் வெறித்தவள், இது எதுவுமே நானா பேசினதில்ல ஆரியன், எல்லாமே நீங்க பேசினதுதான். மறந்துட்டீங்களா என்ன? கூர்மையாய் அவனையே நோக்கிய பார்வை அவனது இதயத்தை துளைத்தது. பொறுமையற்ற சிகையை கோதிக்கொண்டவன், ஆமாம்டி, நான் தான் பேசினேன். ஆனால் அப்போ நமக்குள்ளே இருந்த உறவுக்கும் இப்போ நமக்குள்ளே இருக்கிற உறவுக்கும் வித்தியாசம் இல்லையா? பைத்தியக்காரி மாதிரி முடிஞ்சதை கிளறிட்டு இருக்க. அவனுக்கோ எரிச்சலாய் வந்தது. ஓ, அப்படி என்ன உறவு நமக்குள்ளே இருக்குது ஆரியன்?
அவளது பார்வை அவனை விட்டு இம்மையளவு கூட அகலவில்லை. நமக்குள் இருப்பது காதலடி பெண்ணே, சதையை புசிக்கும் வெறும் உடல் தேடல் அல்ல நமது உறவு, உயிரையே அள்ளி தின்னும் காதல் தேடலடி இது என்று அவன் சொல்லிவிட மாட்டானா என்று அவள் மனம் ஏங்கியது. அவனோ அவளது எதிர்பார்ப்புகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்தான். சொல்லுங்க ஆரியன், நமக்குள்ள என்ன உறவு இருக்குது? எனக்கு தேவை பணம், உங்களுக்கு தேவை என்னுடைய. அதற்கு மேல் சொல்ல முடியாமல் ஏய் என்று கர்ஜித்து கொண்டு காரை எட்டி உதைத்தவனின் ஆக்ரோஷம் தடுக்க அவள் நடுக்கத்துடன் அவனை ஏறிட்டாள். இந்தளவிற்கு அவனுக்கு கோபம் வந்து அவள் பார்த்ததே இல்லை. இவ்வளவு ஏன், கோபம் வந்து கூட அவள் பார்த்தது இல்லை. உணர்வுகளை அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்தி விட மாட்டான். மனதின் தேவைகளை கூட தோண்டி துருவித்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது கண்கள் சிவந்து பல்லை கடித்து கொண்டு அவன் நின்ற விதம் அடிவயிற்றில் பயப்பந்தை உருளச் செய்ய எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டாள். கீழே இறங்குடி. வார்த்தைகள் அழுத்தமாக வந்துவிழ அவளோ இல்லை என தலையாட்டி கொண்டு சீட்டோடு ஒன்றினாள். உன்னை கீழே இறங்குன்னு சொன்னேன். குரல் உயரவில்லை. ஆனால் பல்லை கடித்து கொண்டு வார்த்தைகளை துப்பிய விதம் அவளே அறியாமல் அவள் காரை விட்டு கீழே இறங்கி நின்றாள். சுற்றி கொண்டு வந்து காரில் ஏறி அமர்ந்தவன் ஸ்தம்பித்து போய் நின்றவளை நோக்கி, நமக்குள்ள என்ன உறவுன்னு எனக்கு பேர் வைக்க தெரியல. நீ இல்லைனா நான் உயிரற்ற பிணத்துக்கு சமம். இந்த உறவுக்கு என்ன பேர் வைக்க விரும்புறையோ அதை வச்சுக்கோ. இதுக்கு மேலேயும் நம்ம வீட்டுக்கு வான்னு உன்னை கூப்பிட மாட்டேன். அப்படி நான் கூப்பிட்டேனா நமக்குள்ள இருக்கிற உறவை நானே கொச்சைப்படுத்தினதுக்கு சமம். நான் அதை பண்ண மாட்டேன். தெளிவாக உரைத்தவன் விருட்டென்று காரை கிளப்பி கொண்டு சென்று விட்டான். அவன் பேசிய வார்த்தைகளிலிருந்து வெளிவருவதற்கே அவளுக்கு நேரம் பிடித்தது. அவன் மனதில் நீக்கமர நிறைந்துவிட்டோம் என்பது புரிந்தது. தான் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லி சென்று விட்டான். ஆனால் அதற்கு பெயர் காதல் என்றுதான் கூறவில்லை. மனம் இனிய ஆனந்தத்தில் மூழ்கிய அதே கணம் அவன் கிளம்பிச் சென்றதும் கண்முன் தோன்ற மறுகணமே வேதனையில் சுருங்கியது. என்னை பிரிந்து இருக்க முடியாமல் தான் என்னை கூப்பிட்டிருக்கிறான். அதை புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ பேசி மனதை காயப்படுத்தி விட்டேனே என்று வருத்தமாக இருந்தது மகதிக்கு. பின்னாடியே ஓடிச் சென்று அவனை சமாதானப்படுத்த மனம் உந்தி தள்ளினாலும் காத்திருக்கும் கடமையை எண்ணி தன்னை சுதாரித்து கொண்டவளாய் வீட்டிற்குள் நுழைந்தாள். அடுத்த ஒரு வாரமும் அவள் அன்னையின் வீட்டில்தான் இருந்தாள். கூடவே இருந்தாலும் எந்த வேலையும் இல்லை. அனைத்தையும் அந்த செவிலியர் பார்த்து கொண்டார். அவரை போல லாவகமாக இவளுக்கு செய்யவும் வரவில்லை. எனவே அமைதியாக ஒதுங்கிக் கொண்டாள். எப்பொழுதும் வாய் நிறைய பேசிக்கொண்டே இருக்கும் மகள் சமீப காலமாக அமைதியாகவே வலம் வருவது அந்த தாயின் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. ஏதாவது பிரச்சனையா மகதி? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு, பார்த்துக்கலாம். ஒரு நாள் பொறுக்க முடியாமல் மகளை அருகில் அமர்த்தி கொண்டு கேட்டுவிட்டார். ஒரு கணம் தடுமாறி விழித்தவள், என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவசரமாய் அவள் மறுத்த விதமே ஏதோ இருக்கிறது என்பதை அவருக்கு உணர்த்தியது. தாய் அறியாத சூழ் உண்டா என்ன? பிரச்சனை எதுவும் இல்லைனா சந்தோஷம்தான். அப்புறம் ஆரியன் தம்பி? ஆரியன் என்ற பெயரை கேட்டவுடன் மேனி பரபரப்பாக, முகம் பிரகாசமாக, ஒருவித தேடலுடன் திரும்பி அன்னையை பார்த்தவளின் முகத்திலிருந்து அவருக்கு தேவையான பதில் கிடைத்து விட்டது. மகள் ஆரியனை காதலிக்கிறாள். தாய்மனம் கட்டியம் போட்டு கூற அவர் முகம் யோசனைக்கு தாவியது. 2 வாரங்கள் கடந்திருந்தது. மெல்ல மெல்ல பத்மாவதி நடக்க ஆரம்பித்திருந்தார். பிசியோதெரப்பி அவசியம் என்று கூறியிருந்ததால் அதற்கும் வீட்டிற்கே வந்து பயிற்சி அளித்துவிட்டு செல்லும்படி ஒரு மருத்துவரை ஏற்பாடு செய்திருந்தான் ஆரியன். 2 வாரங்கள் பொறுத்து பார்த்தவளினால் அதற்கு மேல் பொறுக்க விடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் அழைப்பானா என்று கைபேசியை வைத்துக்கொண்டு காத்திருப்பதே அவளது வேலையாயிற்று. வீதியில் ஏதாவது கார் சத்தம் கேட்டால் கூட ஆவலுடன் ஓடிச் சென்று பார்க்கிறாள். ஒவ்வொரு முறையும் அவளுக்கு கிடைப்பது என்னவோ ஏமாற்றம்தான். அவன்தான் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருந்தானே, இனி நானாக உன்னை அழைக்க மாட்டேன் என்று. சரியான அழுத்தக்காரன். ஒரு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டால்தான் என்னவாம்? காதல் மனம் கோபித்து கொள்ள, அவன்தான் நானாக கூப்பிட மாட்டேன் என்று கூறி சென்று விட்டானே என்று நினைவுறுத்தியது இன்னொரு மனம். விட்டத்தை வெறித்துக்கொண்டு படுக்கையில் படுத்திருந்தவள் சட்டென்று எழுந்தமர்ந்தாள். ஆம், அவன்தானே அழைக்க மாட்டேன் என்றான். நாமாக கிளம்பி போனால் தடுக்கவா போகிறான்? விடை கிடைத்துவிட மனம் துள்ளி குதித்தது. துள்ளி குதித்த மனதை வெறுமையுடன் நோக்கிய இன்னொரு மனம், எதை தேடி போகப் போகிறாய் மகதி? எதிர்காலம் இல்லாத இந்த உறவை தேடியா? நீ இல்லாத வாழ்க்கை அவனுக்கு இல்லை என்கிறான். ஆனால் இன்னமும் இது காதல் என்று அவன் உணரவில்லை. அவனாக இது காதல் என்று உணர்ந்து வரும் வரை அவனிடம் செல்லாதே. அவளது மனம் கண்டிப்புடன் எச்சரித்தது. ஆனால் இந்த காதல் என்னும் பைத்தியக்காரத்தனம் அந்த எச்சரிக்கையெல்லாம் கேட்குமா என்ன? அது சுடும் என்று கூறினாலும் பரவாயில்லை என்று கை வைத்து பார்க்கும். சுட்ட பிறகு சீழ்கொண்டு அவதிப்படும். அவள் நிலையும் அப்படித்தானே ஆகப் போகிறது. மனதின் எச்சரிக்கையை மீறி காதல் தலை தூக்க அடுத்த நாளே அவனை தேடி சென்று விட்டாள் பெண்ணவள். இதுதான் அவள் செய்த தவறு.
நீ இல்லையென்றால் நான் பிணத்திற்கு சமம் என்றவன் உனக்கும் எனக்குமான உறவு காலத்தால் அழிக்க முடியாத காதல் தந்த உறவு என்று புரிந்து அவளிடம் மண்டியிட்ட பிறகு அவள் அவனை தேடிச் சென்றிருக்க வேண்டும். காதலை அவன் உணர வேண்டுமென்றால் பிரிவை அவனுக்கு பரிசளித்திருக்க வேண்டும். அப்படி பிரிவின் ஏக்கத்தில் வெந்து கருகியிருந்தால் அப்பொழுது உணர்ந்திருப்பான் இது காதல் என்று. அவன் உணர்வதற்கு முன்பாகவே அவள் சென்று நின்றுவிட அவனும் தன் ஏக்கம் தீர்ந்து அவளை கட்டிக்கொண்டான். பிரிவுதான் காதலை உணர்த்தும் என்பது 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். இந்த ஆரியனும் தன் காதலை உணர இன்னொரு பிரிவை ஏற்க வேண்டியிருக்கும் என்பதும் உண்மை. இன்னும் எத்தனை கடதாண்டி ஏறி இறங்குவ? சீக்கிரமா ஒரு புடவை எடுத்துட்டு வர வேண்டியது தானே. சலித்து கொண்டாலும் அவள் பின்னாலேயே அந்த கடைவீதியில் அலைந்து கொண்டிருந்தான் ஜீவன். இதுதான் கடைசி கடை, கண்டிப்பா இங்கே செலக்ட் பண்ணிடுவேன். அவனை தாஜா செய்தபடியே அந்த கடைக்குள் நுழைந்தாள் ஜீவிதா. அவளுக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து இப்படித்தான் நடக்கிறது. எங்காவது வெளியில் அழைத்தால் வரவில்லை என்பான். ஆனால் அடுத்த நொடி அதை மறந்துவிட்டு அவளுக்கு முன்னால் அங்கே நிற்பான். அவர்களுக்குள் இந்த திட்டல் சகஜம் என்பதால் இருவருமே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மாமா, இது எப்படி இருக்குது? ஒரு புடவையை தன்மேல் வைத்து காட்ட மொபைலிலிருந்து தலையை நிமிர்த்தாமலேயே சூப்பர் என்று தலையாட்டி வைத்தான் அவன். மாமா, அவள் உச்சஸ்தாயியில் கத்திய பிறகுதான் நிமிர்ந்தே பார்த்தான். ஏதோ பச்சை வண்ண புடவையை மேலே வைத்து காண்பித்து கொண்டிருந்தாள். கேவலமா இருக்குது, என்னதான் டேஸ்டோ தெரியல. நகரு, நான் எடுத்து தர்றேன். அவளை நகர்த்திவிட்டு அவன் புடவையை ஆராய ஆரம்பிக்க, ஆமாமா, என்னுடைய டேஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் சுமார்தான். நக்கலாக கூறிக்கொண்டவள் எதை நினைத்து கூறிக்கொண்டாலோ அவளுக்கே வெளிச்சம். சில நிமிட தேடலுக்கு பிறகு ஒரு புடவையை எடுத்தவன் அவள் மீது வைத்த அழகு பார்த்தான். வெள்ளை நிறத்தில் மெரூன் வண்ண பார்டர், ஆங்காங்கே கண்ணாடி வேலைப்பாடுகளுடன் எம்ப்ராய்டரியும் வைத்து அழகாக ஜொலித்தது அந்த புடவை. வாவ், உண்மையிலுமே அழகா இருக்குது மாமா, யூ ஆர் சோ ஸ்வீட். அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைக்க இலகுவாக அதை ஏற்றுக்கொண்டவன், உனக்கு என்ன தேவை, எது அழகா இருக்கும்னு என்னை கேளு, நான் சொல்றேன். உன்னை விட எனக்குத்தான் உன்னை பத்தி தெரியும். உணர்ந்து கூறினானோ இல்லை விளையாட்டுத்தனமாக கூறினானோ எதுவென்று தெரியவில்லை. உரைத்துவிட்டு அவன் அகன்றுவிட அவன் முதுகையே ஏக்கத்துடன் வெறித்தவளின் கண்களில் கண்ணீர் குளம் கட்டியிருந்தது. உண்மைதான் மாமா, என்னை பத்தி என்னை விட உங்களுக்குத்தான் நிறைய தெரியும். அப்புறம் ஏன் என் மனசுல இருக்க உங்க மேலான காதலை நீங்க உணரல? ஏன் நீங்க அந்த மகதியை தேடி போனீங்க? விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து உங்களை மட்டுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கிற நான் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல? மனதிற்குள் அவனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டவளின் இதயம் அவள் அனுபவித்த காதல் தோல்வியில் வலி கண்டது. ஆம், காதல்தான். பிறந்ததிலிருந்து இன்று வரை அவளது உலகம் அவனை சுற்றி மட்டும்தான் அமைந்திருக்கிறது. ஜீவா மாமா, ஜீவா மாமா என்று ஒரு நாளைக்கு 300 முறை அழைக்காவிட்டால் அவளது நாளே நிறைவடையாது. அனைத்திற்கும் அவளுக்கு அவளது ஜீவா மாமா வேண்டும். விரல் பிடித்து நடக்க கற்றுக்கொண்டது அவனிடம்தான். தளிர்கையினால் சாப்பாட்டை அள்ளி சாப்பிட கற்றுக்கொண்டது அவனிடம்தான். பட்டு சட்டை கட்டிக்கொண்டு காது குத்தி கொண்டது அவன் மடியில்தான். பள்ளி செல்லும் தருணத்தில் ஜடை பின்ன கற்றுக்கொண்டது அவனிடம்தான். இவ்வளவு ஏன், பருவமெய்திய சமயத்தில் இரத்தப்போக்கைக் கண்டு பயந்து அலறி பிறகு முறையாக அதை பற்றி கற்றுக்கொண்டதும் அவனிடம்தான். இப்படி எல்லாவற்றிற்குமே அவளுக்கு அவன் தேவைப்பட்டிருக்கிறான். அவளுக்கு சுவாசமாக, அவளது உலகமாக இருப்பவன் அவன் ஒருவன் மட்டும்தான். இப்படி அனைத்தையும் அவனிடம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மட்டும் வேறொருவனிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவளால் எப்படி முடியுமாம்? முகமுழுக்க புன்னகையுடன், கண்கள் மின்னும் காதலுடன் மகதியை பற்றி அவன் சொன்ன கணத்தில் அவள் மரித்துதான் போனாள். ஆசையாய் மனதிற்குள் எழுப்பிய காதல் கோட்டை சடசடவென்று சரிந்து விழுவதை கையாலாகாமல் அமைதியாய் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அந்த சிறு பெண். அவள் நினைத்திருந்தால் காதலை அவனிடம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் சொல்லவில்லை. தன் காதலை மறைத்து அவன் காதலை வாழ வைக்க நினைத்தாள். உயிருடன் தன் காதலை புதைத்து கொண்டு அவன் காதலுக்கு வழிவிட்டு நின்றாள். காதல் தோல்வியில் அவன் உடைந்து அழுத போது அவனை தேற்றும் தேவதையாய் அங்கு ஓடி வந்தது அவள்தான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் உடனிருந்து அவனை தாங்கி அவனே அறியாமல் அந்த காதல் தோல்வியிலிருந்து அவனை வெற்றிகரமாக மீட்டு வந்த தேவதை பெண் அவள். அந்த உயர்ந்த காதலுக்கு மரியாதை தரும் பொருட்டோ என்னவோ அவனது காதலை கனவாக்கி வேடிக்கை பார்த்தது காதல் தேவன். காதல் ஒருவரையும் ஒருபோதும் வஞ்சிப்பது இல்லை. அவரவர்களுக்கு தேவையான காதலை வழங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. இங்கு ஆரியனுக்கு மகதியின் காதல் தேவை. அதேபோல் ஜீவனுக்கு ஜீவிதாவின் காதல் தான் தேவை. அதனால்தான் பிரித்து வைத்து சதிராட்டம் ஆடியதோ என்னவோ. காதலின் கணக்கை யார்தான் அறிவார்? தொடரும்.